பரவாயில்ல. நல்லதா வித்திருக்கு எல்லாமே. ஆமா. இட்லி மட்டும்தான் எடுத்துட்டு வந்தோம். அதுவே நல்ல கடகடன்னு மடமடன்னு ஓடிட்டு. பரவாயில்ல, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு சொல்லுவோம் நம்ம. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே அங்க போயிட்டு சொல்லிட்டு வருவோம். அவளை கிளம்ப வர சொல்லியிருந்தோம். கிளம்பனால என்னன்னு தெரியலையா. ஒரு ஃபோன் பண்ணுவோமா? சரி, வேலை தான் முடிஞ்சிட்டு இல்ல, நம்மளே அப்படி கிளம்பிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகுமா இதை க்ளீன் பண்றதுக்கு? சரி, வாசல் பட வேண்டாம், க்ளீன் பண்ணிட்டு கடகடன்னு கிளம்பிடுவோம். அம்மா முடியலையே, கால் ரெண்டு இழுக்குதே அம்மா. ஐயோ கடவுளே, வெளியாருனா இருந்தாங்க கிட்ட உதவின்னு போய் கேட்போம். என்னத்த பண்றது, இவ 10 மணி ஆச்சு இன்னும் உறங்கிட்டு கிடக்கால இவளுக்கு. சரி, இந்த காலை சரி பண்ணிக்கிட்டு வருவோம். வந்து அவன் மாமியார் வீட்டுக்கு அடிச்சு விரட்டுவோம் இவளை. சின்னதான் இருக்கான், அவன் கிட்ட போயிட்டு உதவி கேட்போமா? முடியலையே, எனக்கு தலை திகிறேன்னு சுத்துதே. சரி, அவன் கிட்ட போயிட்டு உதவின்னு கேட்போம். கேட்டா செய்யாமையே இருக்க போறான். பெத்தவ தானே, செஞ்சுதானே ஆகணும், அப்புறம் என்ன? சரி கேட்போம். ஒரு வழியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. சரி, வீட்டுக்கு கிளம்புவோம். ஐயா சின்னதோர. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? இட்லி கூட காலி ஆயிட்டேம்மா. உங்ககிட்ட இட்லி விற்கிறதுக்கு எனக்கு இங்க இட்லி கூட இல்லம்மா. சரிம்மா, எனக்கு வியாபாரம் முடிஞ்சிட்டுமா, இங்க எதுவுமே இல்ல. நாளைக்கு வேணா சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணா உங்களுக்குன்னு எடுத்து வைக்கிறேன். சரிங்களா? ஒரு இட்லி 10 ரூபாய் தான், கம்மியான விலையில தான் தந்துட்டு இருக்கேன். ஐயா சின்னதோர, அம்மா வந்திருக்கையா? அம்மையா? யாருக்கு? யார் அம்மை? நான் சொல்லவே இல்லையே, நீங்க எங்க அம்மன்னு சொல்லிட்டு. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன சொல்லுங்க. என்னையா அம்மையை எடுத்தெறிஞ்சு பேசுறா? அம்மைக்கு தலகி இருக்குதுன்னு சுத்துது பத்துக்கோ. ஒண்ணுமே முடியல என்னால, காலு கையெல்லாம் இழுக்குது. கொஞ்சோண்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வர முடியுமாய்யா உன்னால? அதானே பார்த்தேன், கையில இன்னைக்குதான் கொஞ்சம் காசு சேர்ந்தது, அதுக்குள்ள வந்துருவீங்களே. ஆமா, என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் காசு நிக்க கூடாது எங்களுக்கு? இது சரியில்லை அது சரியில்லை, வந்து செலவு பாருன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேடிக்கை பாக்குறது எங்களை. இந்த மாதிரி சொல்லி சொல்லி தானே கடைசியில என்னைய பொண்டாட்டிய நடுரோட்ல நிறுத்துனீங்க. இன்னைக்கு எந்த முஞ்ச வச்சு எங்க கிட்ட வந்து உதவி கேக்குறீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம எங்களை வந்து மனசங்கடத்துக்கு உள்ளாக்காதீங்க சொல்லிட்டேன். நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போங்க, நான் எங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க எங்க போக்குல தான் இருக்கோம். உங்க பேச்சுக்கு நாங்க வரவே இல்லை. ஆமா. ஐயா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல பத்துக்கோ. எல்லாம் உன் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீ ஆடுற. அந்த வருத்தம் தான் அம்மைக்கு. அம்மைக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லையா? அம்மா கிட்ட வந்துடியா சொல்றது கேளு. இல்லைன்னா உனக்கு என்ன தலையெடுத்தா ராசா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஜம்முன்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு ரோட்ல இந்த கடையை போட்டுக்கிட்டு எதுக்கியா நீ இருக்கணும்னு சொல்றது கேளியா? அம்மா கிட்ட வந்துடியா? உங்களை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு. ஆமா, யாரு சொந்தம் யாரு விரோதின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுத்து அவ ஒன்னும் எனக்கு எடுத்துக்கல. நீங்க தான் அவளை அடி, அவ இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நாங்க தான் நடு ரோட்ல நிக்கிறோம். நீங்க உங்க பவுல நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? என்கிட்ட வர வேலை இன்னி வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். என்னங்க சின்ன பொண்ணே, நீ எங்க இங்க வந்த? நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல, வேலை முடிஞ்சிட்டு. நீ எதுக்கு மாசமா இருக்கிற டைம்ல வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்க? ஏங்க சிடு சிடுன்னு பேசுறீங்க? இல்ல, இட்லி கடை எப்படி போகுது வியாபாரம்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். இப்பயே மூஞ்சி உருன்னு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, கடைக்கு யாரும் ஆள் வந்த மாதிரி இருக்கு. யாருங்க? உங்க அம்மையா? சரி சரி, என்னவா? சாப்பாடு வேணும் கொடுத்து விடுங்க. சாப்பாடுலாம் வேண்டாமா. இன்னைக்கு ஏதோ என் கையில கொஞ்சம் காசு சேர்ந்துருக்குல்ல, அதை வாங்கிட்டு போறதுக்கு வந்துருப்பாப்புல. கை கால் இழுக்குது, மூஞ்சி இழுக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோமா. வந்து என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? எனக்கு சிரிப்பால வருது. அதான் உங்க மொவ இருக்காங்க, தங்க மொவ, ஆசை மொவ, செல்ல மொவ. நம்மலாம் வந்து நாய் தானே, அதுவும் ரோட்ல போற நாய் தானே. நம்மளே வந்து 4 பேர்கிட்ட பிச்சை தான் எடுப்போன்ட்டு சாபம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து பிச்சை எடுக்காம மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க அம்மைய வந்து நான் நக்கல் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் என் மனசுலயும் கொஞ்சம் ஈரம் இருக்கதான் செய்யுது. அமைதியா உங்க அம்மைய போ சொல்லுங்க, வேலையை பார்த்துக்கிட்டு. சின்ன பொண்ணே, இதையே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, வா, நம்ம 2 பேரும் போவோம். சொல்லுறதை கேட்காதவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு என்ன பண்றது? சரி சரிங்க, சரி வாங்க நம்ம போவோம். எல்லாம் ஏன் தப்புதான். ஒருத்தி பேச்சை கேட்க கூடாம கேட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நின்றுகிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ராணியா நான் வாழுவேன், எல்லாம் சத்தேச்சி வாழுவேன். டங்குடக்கா எப்பவோ நான் தாங்க ராணி போல இருப்பேன். என் அம்மா சொத்த எல்லாத்தையும் நான் அதைய போடுவேன். ராணி ராணி தாங்க நான் தாங்க.
ராணி ராணி தாங்க நான் தாங்க. எடி என்ன வள்ளிக்கிழவி இந்த பக்கம் ஆளையே காணோம். அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஓடினதுக்கு அப்புறம் இங்க வரதே இல்ல. என்ன நல்ல செழிப்போ? ஆமா ஆமா நல்லா செழிப்பாத்தான் இருக்கேன். உன் கூட சேராத வரைக்கும். இது என்னடி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கா டான்ஸ் அந்த இடத்துல நின்னு? பின்ன என்ன கிழவி, எல்லா சொத்தும் எனக்கு வரப்போகுது. எங்க அம்மையை எப்படியே ஏமாத்தி எங்க அண்ணனையும் எங்க அண்ணியும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்க வச்சுட்டேன். இன்னைக்கு இனிமே யாருக்கு இந்த சொத்து எல்லாம்? எனக்கு மட்டும்தான். என்ன ஒரே ஒரு கவலை, என் புருஷன் இல்லை அவ்வளவுதான். அந்த பப்பரக்கா மண்டையை அப்பளக்கட்ட மண்டையனே ஒரு நாள் ஏமாத்தி அவனையும் கூட்டிக்கிட்டு வந்துருவேன். அது வேற விஷயம் வச்சுக்கேன். எங்க அம்மா இனி நான் சொல்றதான் கேப்பா. எங்க அண்ணன் கிட்ட போகவே மாட்டா. எப்படி என்னுடைய பிளானு? சொல்லு கிழவி சொல்லு. என்ன வாய் அடிச்சு போய் நின்றுட்டு இருக்கா? நீ தான் உங்க அம்மைய மெச்சிக்கணும். உங்க அம்மைய வர வழியில பாத்துட்டு தான் வரேன். உங்க அண்ணன் ஏதோ தள்ளு வண்டி கடை போட்டுக்கிட்டு இருக்கான்ல, சொன்ன மத்துக்கோ. உங்ககிட்ட நேத்து தானே நான் சொன்னேன். ஆமா அங்கதான் உங்க அண்ணன் கிட்ட நின்னே உங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தா பத்துக்கோ. என்ன கிளவி சொல்ற? என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டாளே. அடிச்சு சொல்றத ஃபுல்லா கேளு. எழுந்துரு கிளவி. என்ன கிளவி இப்படி சொல்ற வந்து? ஆமாட்டி, உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லையா காலையில இருந்து. நீ நல்லா 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு கடை. அவளை காத்துக்காம சரியா? அவன் மோகனை தேடி போயிட்டா இன்னைக்கு. இதே மாதிரி விட்ட கடைசியில கால கையில விழுந்தாச்சு. உங்க அண்ணனையும் உங்க அண்ணியும் கூட்டிக்கிட்டு வந்துருவா பாத்துக்கோ. சொல்றத கேளுடி. குமுட்ட சொல்றத கேளு. இந்த அம்மைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். வரட்டும் இன்னைக்கு. இவளை சண்டை போட்டும் இருக்கு இன்னைக்கு அவளுக்கு. செடி கூறுகட்ட நாத்தி, சொல்லுறத முதல்ல முழுசா கேளு. இப்பமே உங்க அம்மைக்கு உன் அண்ணன் ஞாபகம் வந்துட்டு நோய் நொடி வந்தா, அப்போ நீ திட்டுன்னு வச்சுக்கோ. கண்டிப்பா உங்க அண்ணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவனை கொடுமைப்படுத்துறா, என் கூட வந்துருல, மொத்த சொத்தி உனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கைய காலில் உளுந்தாச்சு கூட்டிக்கிட்டு வந்துருவா பாத்துக்கோ. நான் சொல்லுறத கேளு. அதுக்கு நான் என்ன கிளவி பண்ணணும் சொல்லு. வேற என்னடி சொல்ல பாரு. எதுவும் தெரியாத மாதிரி நடிப்பாயிட. ஆமா, உங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குற வழியை பாருட்டி முதல்ல. அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட இருந்து சொத்து எழுதி வாங்கிக்கலாம். ஆமா, அவனுக்கு கூட உங்க அம்மா எழுதி கொடுத்துட்டா, உனக்கு எழுதியே தரல. நாட்டு பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவளை தான் சொல்லுவேன் இதுக்கு மேல. ஆமா, நல்ல வேலை கிளவி, வந்து ஐடியாவை கொடுத்த நன்றி கிளவி. எங்க அம்மா வரட்டும் இன்னைக்கு. நான் நடிக்கிற நடிப்புல எங்க அம்மையே ஏமாந்துடணும். சரி நான் கிளம்புறேன். உங்க அம்மா வந்தா அதுக்கு ஒரு 4 மிதி பாயனை போட்டு என் பொண்ணு நீதான் எடுக்கிறேன்ட்டு. சரி நான் போயிட்டு வரேன்டி. எடி கை செலவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுடி. உனக்கு இதே வேலையா போச்சு கிளவி. தாரே இரு கிளவி. இதுல ஒரு 5000 ரூபாய் கிட்ட இருக்கு சொல்லிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாளைக்கு காசே கேட்காத. என் கிட்டயே சுத்தமா இல்லை. எங்க அம்மையை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற சாக்குல தான் அவகிட்டதான் எதையாச்சும் வாங்கணும் சரியா? அப்ப இப்பன்னு வந்து காசை கூட அதை கூட இதை கூடன்னு கேட்காத என்கிட்ட. சரி கூடு. பத்தலன்னா திரும்பி வந்து கேட்கதான் செய்வேன். ஆமா, முதல்ல உனக்கு காசு கொடுக்கறதே தப்பு கிளவி. ஏதோ இவ மட்டும் காசை கொடுக்க மாதிரி பேசுவா. இவளே அவங்க அம்மைக்கு தெரியாம ஆட்டையை போட்டு திருடி நம்மளுக்கு தரா. பேசுற பேச்சப்பாரு. இந்த கிளவிய நம்ம என்னமோ ஏதோ நினைச்சோம். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையில வந்து உதவுறா. எம்மா நீ வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. அம்மா அம்மா நீதான் அம்மா, நீ இல்லனா எங்க நான் போவேனோ அம்மா. அம்மா அம்மா நீ சும்மா இல்ல அம்மா, நீதான் எனக்கு முக்கியம், வேற எல்லாம் வேண்டாம். திடீர்னு என்னாச்சு இவளுக்கு? நானே வழி தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கேன். இவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல பறந்துக்கிட்டு. ஏகே என்ன? ஏமா அந்த புஷ்பாக்கா வீட்டுக்காரு சொன்னாமா கோபாலு ஏதோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கடையில போயிட்டு நீ இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டியாமே. ஏமா என்கிட்ட சொன்ன நான் உனக்கு வகை வகையா ரகமா செஞ்சு போட்டிருப்பேனேம்மா. ஏமா என்கிட்ட நீ சொல்லல? ஆமா உன்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுன்னு சொன்னா நீயே போயிட்டு படுத்துட்டா. எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. என்னால முடியலன்னு நானே இங்கனே அங்கனே நடந்துகிட்டு இருக்கேன். எனக்கு நீ யாரு இருக்கா? ஏமா நீ இந்தளவு உட்காரு. நான் உனக்கு காலை கையை பிடிச்சு விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப கூட்டிட்டு போறேன். நீ ஆமா கவலைப்படுற? நான் இருக்குமா உன் பொண்ணு, உன் செல்லமாவே, உன் ஆசமாவாமா. நானே நான் இருக்கம்மா. நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலையப்படக்கூடாது. என் மொப பாசத்தை தெரியாம போயிட்டு அவங்கிட்ட போயிட்டுல திரும்பியும் போயிட்டு நின்றுட்டோம். என் மொப மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. என் தங்க மொப, என் செல்ல மொப. ஏம்மா உன்னை எப்படி ஏமாத்தி சொத்த மொத்தத்தை எழுதி வாங்குறேன்னு மட்டும் பாரு. காலை உனக்கு அப்படி அங்க என்ன பேச்சுக்கிட்டு கிடக்கா?
ஏம்மா இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையாம்மா காலு? ஏம்மா நீ மடன் கடை கடைன்னு கிளம்புமா, உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேம்மா. இப்பவுமே போயிட்டு எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, உன் உன்னை நான் பாத்துக்கிறேம்மா. அப்படியே வரும்போது அந்த பேங்க் புக்கை மட்டும் எடுத்துட்டு வந்துருமா மறக்காம. என் மொபைலுக்கு என் மேல எவ்வளவு பாசம், ஆனா சொல்ல கூட இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்னு சொல்லிட்டு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா. மொபைல என்ன மன்னிச்சிருடி. ஏம்மா ஏமா நீ அழுவுறா? எதுக்குமே என்கிட்ட மன்னிப்புல கேக்குற? நீ அதெல்லாம் பெரிய வார்த்தையில என்ன பார்த்து சொல்லாதம்மா. ஏடி நீ வரலன்னு சொல்லிட்டு நான் உன் அண்ணங்காரங்கிட்ட போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போச்சானடி. ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாண்டி, அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு. ஏம்மா எனக்கு தான் தெரியுமேம்மா, அவன் அப்படிப்பட்ட ஆளுதான் சொல்லிட்டு அதனால தானே சொன்னேன் அவன் கிட்ட போவாதன்ட்டு. நீ ஏமாடா சொல்லுறதே கேட்க மாட்டேங்கிறா. என் தங்க முதல்ல இனிமேல் எனக்கு தேவையில்லடி. இந்த காலு மட்டும் சரியாகட்டும். நாளையில இருந்து அவன் கடை எப்படி அங்க நிக்குதுன்னு மட்டும் நான் பாக்கேன். வரவங்க எல்லார்கிட்டயும் காசு கொடுத்து அவன் கடையை மூட வைக்கல, என் பேரு செல்லதே இல்லை. எப்படியோ நம்ம போட்ட பிளானு ஓகே வைத்தே.